குறிஞ்சி என்பது மலை, மலையிலே இருக்கின்ற அந்த மலர், கொடி, மயில், குயில் என்றெல்லாம் நாங்கள் குறிஞ்சியிலே இருக்கின்ற வாழுகின்ற அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே இன்று இங்கே குறிஞ்சி மயிலாக மட்டுமில்லை, குறிஞ்சி குயிலாகவும் உங்களுக்கு தோற்றம் தருகின்ற குறிஞ்சி தியாகராஜா அவர்களை வாழ்த்துவதிலே நான் பெருமை அடைகின்றேன். இன்று உங்கள் முன்னிலையில் நடந்த இந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்திலே இந்த மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இதன் வகையில் வாழ்த்துகின்றேன். அதாவது குறிஞ்சி குயிலே குதூகலம் கொண்டனை, குறிஞ்சி மயிலன எழுபெரு குறிஞ்சி மலரே, குறியடு குணங்கொட நட்டனம் தந்தனை, குறியலாம் கலையின படமுற வாழியது. தியாகராஜா என்னும் அற்புத தந்தையும் தகவல் தியாகமே செய்த ராயவள் கௌரியும் நலனுற தியாக தீபமாய் தந்தனை நிறுத்தமும் விருத்தமும் தியாக செல்வியே குறிஞ்சினி வாடிய கலைஞ. பல்லவி சொல்லியே பலமெடுத்து உணதடி சேர்ந்திட, பல்லவி பாங்குற நட்டனம் தந்தவர் பரத சூடாமணி, பல்லவி தேர்ந்திட பரத கலை சிவா திவ்யராஜனும், பதத்தொடு பாவமும் உணர்வில் கூற வாழியது. வாழிய பரதக்கலை மேவிய குறிஞ்சி மயிலே, வாழிய வளமுரு வர்ணமும் பதத்தொடு தில்லானா, வாழிய லிங்கலை வரனுற நர்த்தனம் மோங்கவே, வாழிய தில்லை கூத்தனின் தாண்டவம் உணதடி. கலைத்துவம் கரத்துற கவுத்துவம் கனிபுற, கலைஞரும் இயந்திட கலைதனை குறிஞ்சினி, நிலைவர தந்தனை தரணி ஓட்டிட என்றுமே நிலைவெற்று உயர்வுற்று வாழிய வாழியவை அன்புடன் வாழ்த்துகின்றோம். குமளவனை தங்கராஜா குடும்பம். நன்றி, வணக்கம்.